வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க வீட்டிலையே ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு மருதாணி, அப்புறம் 2 நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் சேர்க்க போகிறது செம்பருத்தி பூ எனக்கு கிடைக்கலிங்க, கிடைச்சா அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரெஷ்ஷான இலை, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போடும்போது பார்த்திங்கனாக்கா தலையில் பொடுகு அதெல்லாம் இருந்தால் கூட க்ளீன் ஆகுதுங்க. ஒரு 15-20 சின்ன வெங்காயம், இது ஆலோவேரா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்க போகிறதில்ல. இப்போ முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு பறித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பல்ஸ் மோடில் கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது அரைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், இருந்தாலும் அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும், ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு இரும்பு வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. முழுசாக ஊற்றிடக்கூடாது. நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதில் சேர்க்கும்போது அப்படியே வலிஞ்சு ஊற்றிடும், அது நமக்கு பெரிய வேலையாயிரும். இப்போ லைட்டாக காஞ்ச எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆலோவேராவை சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அது ஒரு பாதி அளவு வதங்கட்டும். முழு எண்ணெயை எப்போ சேர்க்குறதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன், அப்போ சேர்த்தா போதும். இப்போ பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவாக எண்ணெயோடு இதை பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணலாம். அடி பிடிச்சிடக்கூடாது, கருகிடக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செய்யலாம். நல்ல எண்ணெயிலேயே வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். எண்ணெய் கருகிருச்சுன்னா அதோட வாசனையே நல்லா இருக்காது. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா தலைக்கு தேய்க்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்லா இந்த சம்மர் சீசனுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, தலையில் சிக்கு கூட ஒரு 50% குறைஞ்சிருதுங்க. நார்மலாக எண்ணெய் போட்டு சீப்பில் நம்ம சீவும்போது அவ்வளோ முடி சீப்பில் வரும். ஆனால் இந்த ஆயில் போட்டு சீவினோம்னா சிக்கும் நமக்கு குறைவாக இருக்குது, சீப்பில் வர முடியும் குறைவாக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் உள்ளே இழுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற எண்ணெயெல்லாம் ஊற்றலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் தாங்க நான் ஃபஸ்ட்டு ஊற்றுறேன். கொஞ்சமாக கலக்கி விடலாம், ஏன்னா நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. டக்குன்னு நம்ம அதிகமாக ஊற்றிட்டோம்னாக்க பொங்கி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நமக்கு அந்த அடுப்பெல்லாம் துடைக்கிறது பெரிய வேலையாக போயிடும். அதனால நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு.
இப்போ மீதி இருக்கிற எண்ணெயும் ஊற்றிடலாம். நான் மொத்தமாக 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேங்க. நான் பாக்கெட் எண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் செக்கு எண்ணெய் கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மட்டும் ஃபுல்லாக வச்சிடக்கூடாதுங்க. ஒரு 100 ml அளவுக்கு நான் விளக்கெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெயும் ஒரு 100 ml அளவுக்கு சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல. ஒரு 2 முறை இந்த ஆயிலை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணாவே தெரியுங்க. முடி நல்லா ஸ்மூத்தாகவும் சிக்கு இல்லாமையும் இருக்கிறத நான் பார்த்தேன் என் கண் கூட. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பொங்கி வர மாதிரி தெரிஞ்சால் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பொங்கல்லாம் அடங்கினதுக்கப்புறம் திரும்ப லைட்டாக பற்ற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு நான் மிளகும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தீபாவளி எண்ணெய் காய்ச்சுவோம் பாருங்கள், தலைக்கு வச்சு குளிக்க கொஞ்சம் சளி பிடிக்காமல் இருக்க மிளகு சீரகமெல்லாம் கொஞ்சம் தட்டி போட்டு காய்ச்சுவோம். ஒரு 2 பூண்டு பல்லும் சேர்ந்து போட்டு காய்ச்சுவோம். அந்த மாதிரி தான் இதுவும். ஏன்னா இது ரொம்ப கூலிங்காக இருக்கும் இந்த எண்ணெய். அப்படியே மிதமான தீயில் மெதுவாக வெந்து வரட்டும் எல்லாம். இப்போ நம்ம கடைசியாக போட்ட வெந்தயம் அதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்போ போய் எடுத்து இப்படி இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கே தெரியும். இப்படி நம்ம மிதமான தீயில் எண்ணெயை காய்ச்சும் போது ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகுங்க. பொறுமையாக இருந்து தான் காய்ச்சி ஆகணும். அவ்வளோதாங்க, காய்ச்சி முடிச்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே ஆறட்டும். பாருங்கள் அந்த கலர்லாம் எண்ணெயில் எப்படி இறங்கி இருக்குதுன்னு. இப்படியே நாள் ஃபுல்லாக இதே இரும்பு கடாயிலேயே இருக்கட்டும் எண்ணெய். இதில் எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க. கடைசியில் வடிகட்டினதுக்கப்புறம் அந்த கசடை கூட எடுத்து தலைக்கு தேய்ச்சி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா நம்ம குளிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பழைய ஃபில்டர் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் நல்லா ஒயிட் கிளாத்தை போட்டு வடிகட்டலாங்க. நல்லா க்ளீன் கிளாத்தாக இருக்கணும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லாவே வடியுது. துணியை நல்லா மூட்டை மாதிரி கட்டி வடித்து எடுக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளால் புழிய முடியுமோ அந்த அளவுக்கு புழியலாங்க. நல்லா அழுத்தி புழியலாம்.
பாருங்கள், புளிய நல்லா வந்துகிட்டே இருக்குது. அதனால் அது வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி காய வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் எண்ணெய் கெட்டு போயிருங்க. அதனால் நல்லா ட்ரையான பாட்டிலில் எண்ணெயை ஊற்றி வைக்கலாம். எடுக்கும்போது ஒரு ஸ்பூனை போட்டு தான் எடுக்கணும். பாருங்கள், சூப்பராக நமக்கு ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்துடலாம் அதை. இப்போ இந்த மூட்டையில் இருக்கிறதுல இன்னமும் எண்ணெய் இருக்குங்க. அதனால் நல்லா வடிகிறதுக்காக நல்லா புளிஞ்சு விட்டுட்டு, அதுக்கு மேலே நம்மளால் கையிலையும் புளிய முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்க ஒரு இது அப்படியே மூட்டையை வச்சு அது மேலே ஒரு வெயிட்டை வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இப்படியே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.